அதிமுக பலமுறை ஆண்டு இருக்கு, திமுக பலமுறை ஆண்டு இருக்கு. ஆனா திமுக தமிழகத்துல இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேரூன்ற வச்சிருக்குது. அதுதான் அவர்களுடைய சாதனை. தொடர்ந்து ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டுவெடிப்புக்கு உரிய நபர்களுடைய வளர்ச்சி தான் இங்கே அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாற்றணும்னு பல விதமான முயற்சி நடந்து கொண்டே இருக்குது. சென்னையிலே இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட், அதனுடைய பழைய பெயர் என்னன்னா பிரிங்கிமா முனிவர் வாழ்ந்த பிரிங்கிமலை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கலைஞர்களுடைய ஆதரவோடு சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில திருப்பரங்குன்ற மலை மீது நாம கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு நம்மளால முடியல. ஆனால் அதை இஸ்லாமியர்கள் எப்படி ஐயப்பன் கோயிலிலே பாபர் மசூதி என்று ஒன்று அங்கே இருக்கிறதோ அதே போன்று அங்க ஒரு சின்னதா ஒரு ஜெண்டான்னு ஒண்ண கட்டி வச்சுக்கிட்டு அதுல இப்ப ஆடு வெட்ட போறேன், கோழி வெட்ட போறேன்னு ஏறி போறான். இதற்கு இங்க தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவன், நானே தமிழர்களுக்கு சொந்தக்காரங்க நாம் தமிழரை சேர்ந்த சீமானு ஆதரவு தெரிவிச்சு விரைவிலே அங்க ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுறதுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டுன்றான். இதையெல்லாம் ஒடுக்கணும்னா அடக்கணும்னா யார் முடியும்? இந்து மகா சபாவும் இந்து திராவிட மக்கள் கட்சியை சார்ந்த என்னால மட்டும்தான் முடியும். உண்மை. அதனாலதான் இங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு எங்களுடைய ஒவ்வொரு தொண்டர்கள்கிட்டும் அழுத்தமா பதிவு பண்ணிட்டு பயங்கரவாதிகளுடைய கூட்டம் கொஞ்சமா இல்லை. இன்னைக்கு நாளைக்கு காலையில நம்மளுடைய சிறைத்துறை அதிகாரிகளுடைய அலுவலகத்தை முற்றுகையிட போறாங்களாம். எதற்காக? தமிழகத்தில இந்துக்களுக்காக பாடுபட்ட பல தலைவர்களை படுகொலை செய்து போலீஸ் பக்ருதீன், இஸ்மாயில், பிலால் மாலிக் என்றவங்களாம் சிறையில் இருக்கிறார். அவன் சிறையில் எப்படி இருக்கிறான்? நம்மை போன்ற இந்து இயக்க தலைவர்கள் சிறைக்கு போன சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு தான் வெளியில வரான். ஆனா அவன் சிறப்பு சிறையில் இருக்கிறான், பிரியாணி தான் சாப்பிட்றான், ஐபோன் செல்லில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். உள்ள பல ஆண்டுகளா வெளியில எவனெல்லாம் கொலை பண்ணணும்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை சிறைத்துறை அதிகாரிகள் அடக்கினான்ற ஒரே காரணத்திற்காக, சிறைத்துறை அதிகாரிகள் அடக்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சிறையிலே சிறை அதிகாரிகளை அடிக்கிறான். அந்த சிறை அதிகாரிகளை அடித்த காரணத்தினால அவர்கள் மேல அதே புழல் சிறைக்கு உள்ள காவலர்கள் மூலம் காவல்துறையில ஒரு வழக்கு பதிவு செய்யறான். நாளைக்கு அதுக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறான். எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா? ஆனால் இதே சிவாஜியா இருக்கட்டும், சந்த மகா சபா தலைவர் ரமேஷ் இருக்கட்டும், ரமேஷ் பாபுஜியா இருக்கட்டும், தொடர்ந்து தமிழகத்தில் 5 நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பு. ஐயப்பனை இழிவாக பேசிய இசைவாணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுப்பு. வங்கதேசத்திலே பல இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறான், கோயில்கள் இடிக்கப்படுகிறது. வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுப்பு. கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்றோம், அனுமதி மறுப்பு. தொடர்ந்து குறைந்தது 5 நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம், அனுமதி மறுப்பு. ஆனா இவன் என்ன பண்றான்? ஆளுநர் வெளியில போயிட்டாருன்ட்டு மறுநாளே அவனுக்கு ஆளுநரை கண்டித்த ஆர்ப்பாட்டம். அவன் திமுக காரனுக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க அனுமதி